நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. மெயினாக வந்து எனக்கு ஜிகர்தண்டாக்கான ஒரு விஷயம் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதோட தாட் வந்ததே வந்து இந்த நாளை இயக்குன டைமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகும்போது தான் ராவணம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது. ஸோ அது வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் கபாலி காலா பண்ணியிருந்தார், விச் இஸ் லைக் டோட்டலி ஸ்கிரிப்ட் ஓரியன்ட். அந்த கபாலியும் சரி காலாவும் சரி அந்த ஸ்கிரிப்ட் ஓரியன்டாகவே அவர் இருப்பார். இந்த காஸ்டியூம் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஏஜுக்கான அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல்ல. ட்விஸ்ட்டு வைக்கணும்னு நான் பண்ண ஒரே படம் வந்து பீட்சா தான். ஆக்சுவலி பீட்சாவில் தான் வந்து எண்டில் வந்து ட்விஸ்ட்டுனா அதுதான், அதாவது வந்து இது பேயே கிடையாது அப்படின்ற மாதிரி அது ஒரு வர்றது வந்து ட்விஸ்ட்டு தான். பட் ஜிகர்தண்டாலாம் வந்து அது வந்து ஒரு எனி கேரக்டர் பார்க்கும்போது நான் ஜிகர்தண்டா எழுதுகிறப்ப தான் வந்து, ஏன்னா நம்ம பெருசாக வந்து அப்படியே கேங்ஸ்டரு அப்படிலாம் நேரிலலாம் பார்த்து பழக்கம்லாம் கிடையாது. ஏன்னா மதுரையில் தான் படித்து வளர்ந்தோன்றப்போ வந்து ஹாய் கார்த்திகா. ஹாய். இப்போ பாத்தீங்கன்னா சார், பாரதிராஜா சார் படம் பேசும்போது மதுரை தேனினாலே ஒரு முரட்டுத்தனமான ஆளுங்க, ஒரு கரடு முரடான வாழ்க்கை அப்படின்னு வரும். அதை வந்து பாரதிராஜா சார் உரைச்சாரு. அங்கேயும் ஒரு காதலுக்கும் இடம் இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதே மாதிரி அது வேற மாதிரி ஒரு மனிதர்களும் இருக்காங்கிறத கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் உடைச்சாரு என்னை பொறுத்தவரையும். அந்த ஜிகிர்தண்டாலே பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கதை டிஸ்கஷனுக்கு தேடுவாங்க சார், மோசமான ஒரு ரவுடி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அஜய் ரத்னம் சார் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு, ஒருத்தன் இருக்கான்ப்பா மதுரையில மோஸ்ட் டேஞ்சரஸ் சைக்கோ அசால்ட் சேது அப்படின்னு அவனை பத்தி சொல்லும் போதே ஒரு சைக்கோன்னு ஒரு வார்த்தையை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு ரவுடிக்கு. அப்படி யூஸ் பண்ணிட்டு அவனும் லாஸ்டா அந்த தளபதி, அவனுக்குள்ளேயே ஒரு நடிகன் இருக்கான். என்ன படம்? தளபதியா? நம்ம படமும் சினிமால வருதா? நம்ம பசங்கடா அப்படின்னு ஒரு இது பண்ணி லாஸ்டா அப்பா வாழ்ந்த மனுஷன்டா அப்படின்னு அவனை தன்னிலை உணர்ந்து அந்த பொண்ணு கை கொடுத்து அந்த குழந்தை கை கொடுக்கும் போது அவன் ஒரு கண்ணீர் விடுவான் பாத்தீங்களா? அதுதான் உன்னோட உண்மையான ரியாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட படங்கள்ல நான் உணர்ந்தது என்னன்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பீங்க. பெண் ஆம்பளம் அம்மா, ஆண் நெடில் பெண் குரில், அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு ஒவ்வொரு படத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கீ ரோல் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணாதான் இருக்கும். உங்க படத்துல மகான் படத்துலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் பாட்டு வீட்டுக்கு போயிட்டு டீ ஸ்கூல்னு வந்து இருப்பான். அவனை உசுப்பேத்தி விட்டு பத்தலடா எனக்கு நேத்து கூட பாத்துட்டு இருந்தோம். உங்க படம் தான் எங்களுக்கு டைம் பாஸ். ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும் மகான், அப்புறம் ஜிகிர்தண்டா, பீஸா, அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா தனுஷ் சாரோட ஒரு படம் ஜெகமே தந்திரம். அந்த படம் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு ஒரு ஒரு கமர்ஷியல் பிலிம் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெகமே தந்திரம் உள்ள வருது. அதுல பாத்தீங்கன்னா உலக அரசியல் எல்லாம் பேசியிருந்தீங்க சத்தமே இல்லாம. துரோகம் நம் இனத்தின் சாபம், அது எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அது என்னன்ட்டு. இப்படி அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பெண் தான் வந்துட்டு ஒரு 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 கரடு முரடா தன்னை மட்டுமே யோசிக்கிற ஒரு மனுஷனை ஒரு இதா மாத்துறா. அப்படி இருக்கும்போது உங்க படம் வந்து கமர்ஷியல் பிலிம்லாம் இல்ல, ஒரு என்டர்டைன்மெண்டா மக்களையும் யோசிக்க வைக்கிற ஒரு படம். அதே மாதிரி சொல்ல போனா பேட்டை சார் கேட்கவேனா, நான் அஜித் ஃபேன் சார், தலைவரை பிடிக்கும், பட் நான் வந்து தலை ஃபேனு. விசுவாசம் பேட்டை ஒரே நாள்ல ரிலீஸ், பக்கத்து தேட்டர் எங்க ஊர்ல. ஆஹா, இது காலைல 7 மணி ஷோ, இங்க நாங்க 9 மணி ஷோ முடிச்சுட்டு ஒரே ஓட்ட தேட்டர். அந்த பேட்டை பராக் அந்த இது சொல்லும் போது உங்க படம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீல் குட் மூவி, மனசு ரிலாக்ஸேஷனா இருக்கும். சித்ரா சார் ப்ரோக்ராம் மாதிரிதான், வந்தா என்டர்டைன்மெண்ட் பாசிட்டிவிட்டி அந்த மாதிரிதான் போகும். சார் இன்னும் நீங்க அஜித் சார் கூட ஒரு படம் கூட பண்ணல, அது ஏன் பண்ண வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நானும் ஐ திங்க் ஐ ட்ரைட் அதுமாதிரி வந்துச்சு. அந்த கதை சொல்லலாம் அப்படின்ற லெவலுக்கு ஒரு டாக்லாம் வந்துச்சு. பட் இட் இஸ் நாட் ஹேப்பனிங் எட். பட் நானும் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட்.
அதாவது வந்து அது நடக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தீங்க, அஜித் சார வச்சு ஒரு காமெடி படமா, ஒரு ஃபுல் என்டர்டெயின்மென்ட் படமா, அதுக்கு தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் அந்த படம் பண்ண கண்டிப்பா, நீங்க கண்டிப்பா. ஒரு கேங்ஸ்டர்னா அதையும் நீங்க தான் உடைச்சீங்க. அது எப்படின்னா எல்லா படத்துலயும் கேங்ஸ்டர்னா டாடா சுமோ, கழுத்துல 10 செயின், 10 பேர் அடியாளு. உங்க படத்துல பார்த்தேன்னா, ஒண்ணு வெல்டிங் பட்ற வச்சிருப்பான். அவன் வேலைய தான் பார்த்துன்னு இருப்பான். அந்த அது ஒரு நேச்சுரலா எடுத்துட்டு போயிருந்தீங்க அந்த படத்த. ஆளுக்கு 2 புரோட்டா பார்த்து, என்னடா இது மத்த படத்தெல்லாம் பார்க்கும்போது, ரவுடினா டாடா சுமோ ஷூ போட்டிருப்பாரு, கன் வச்சிருப்பாரு. அதெல்லாம் எங்க இருந்து யோசிக்கிறீங்க கரெக்ட்டா? ஆனா நேச்சுரல் அதான். பட் அது நீங்க படத்துல காட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி அந்த இது மைண்ட் செட் உங்களுக்கு? தேங்க் யூ. சூப்பரா நீங்க பேசுறீங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு படத்த இந்த பத்தி டெலிவரியே நீங்க சூப்பரா ஆ இருக்கு. இந்த டெலிவரி ஆ சூப்பரா இருக்கு. அந்த நீங்க படத்த பத்தி ரொம்ப ஹாப்பி. தேங்க் யூ ஸோ மச் நீங்க சொல்றதுக்கு. அது பார்க்குறது தான். ஏன்னா ஜென்ரலா எனி கேரக்டர் பார்க்கும்போது, நான் ஆனா ஜிகர்தண்டா எழுதுறப்ப தான் வந்து ஏன்னா நம்ம பெருசா வந்து அப்படியே கேங்ஸ்டரு அப்படிலாம் நேர்லலாம் பார்த்து பழக்கம்லாம் கிடையாது. ஏன்னா மதுரையில தான் படிச்சு வளர்ந்தோன்றப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு 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 அமைதியான என்விரான்மெண்ட்லாம் போயிருக்கோம். பட் ஆனா மதுரையில இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அப்படின்றலாம் கேள்விப்பட்டு தான் வந்துட்டுருப்போம். அது அப்பப்போ தெரியும் இது இப்படி இப்படின்றதுலாம். ஸோ இந்த கதை எழுதுகிறப்ப போய் சில பேர்லாம் அப்படி மீட் பண்ணி வந்துட்டு இருந்தேன். மெயினாக வந்து எனக்கு ஜிகர்தண்டாக்கான ஒரு விஷயம் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதோட தாட் வந்ததே வந்து இந்த நாளை இயக்குனர் டைமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகும்போது தான் ராவணம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது. ஸோ அது வந்து நைட்டில் நடக்கும். ஒரு போலீஸ்க்கும் ஒருத்தன் வந்து கொலை பண்ணிடுவான். எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கும். அதுதான் அந்த கதை. அந்த ஷார்ட் ஃபிலிமோட கதை வந்து ஒரு போலீஸ் வருவார், டெய்லி ரோந்து பண்ணிக்கு வருவார். அப்புறம் இன்னொருத்தன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி. அவனுக்கு வந்து என்னென்னா அவன் ஒய்ஃப் இதுக்காக இன்றைக்கி போய் ஒரு கொலை பண்ணிட்டு வந்தால் அவனுக்கு காசு கிடைக்குன்றதுக்காக ஒரு கொலை பண்ணிட்டு வருவான். இன்னொருத்தன் வந்து இவன் கொலை பண்ண போகிற ஆள், அவர் வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவனுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். 3 பேரும் அவங்க ஒய்ஃப்ட்ட பேசிட்டு வருவாங்க. ஸோ இவன் அவனை கொலை பண்ணிடுவான். அப்புறம் ஒரு ஈகோ ஹர்ட் ஆகிற மாதிரி, இப்போ இறைவியில் வர மாதிரி ஒரு பாயிண்ட்டில் வந்து அவன் விட்டுருந்தாருன்னா 3 பேருமே பொழைச்சிருப்பானுங்க. பட் அந்த ஈகோ அந்த மாதிரி ஒரு கதை இருக்கும். ஸோ அது பண்ணும்போது அந்த ஒரு மர்டர் சீன் எடுக்கணுன்றனால நம்ம ஏன்னா நாளை இயக்குனன்றப்போ அது ஒரு காம்படிஷன் இல்லை. அதனால் வந்து எப்படி வித்தியாசப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ளஸ் நம்ம பட்ஜெட்டும் பெருசாக கிடையாதுன்றனால வந்து அந்த சைக்காலஜிக்கு பின்னாடி போகலாம். ஒருத்தன் கொலை பண்ணுற அளவுக்கு போகிறான்னா என்ன சைக்காலஜியில் போவான் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லும் போது ஒருத்தர் மணிகண்டன், அவர் காக்காமுட்டி, அவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணார். அதுக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் வந்து he was in jail and he came back and இப்போ வந்து ரொம்ப நார்மல் லைஃப். ஆமாம் திருந்தி ஜெயிலில் இதெல்லாம் வந்துட்டு ஏதோ சிச்சுவேஷனால் பண்ணிட்டார். ஸோ அதனால் சும்மா போய் அவர்கிட்ட கேட்கலாம், என்ன சார் எதுக்கு வந்து ஒரு நார்மல் மனுஷனுக்கு வந்து எப்போ வந்து அப்படி வேலைக்கும் பேசுறதுக்காக போனோம் அவர்கிட்ட. அவர் பார்த்தா பயங்கர ஜாலியான ஆளாக பேசிட்டே இருந்துட்டு அவர் எப்படி பேசினார்னா இதில் நான் நடிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசினார். அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு நடிப்பு ஆசை இருந்துச்சு. அதை பற்றியே தான் பேசிட்டே இருந்தார். அப்போ தான் வந்து எனக்கு அவருக்குள்ள இவ்வளோ ஒரு ஆக்டிங் ஆசை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த ஜிகர்தண்டா கேரக்டரே உருவாகுது. ஒரு கேங்ஸ்டருக்கு ஆக்டிங் இது வந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி தான் போச்சு. பார்க்குறப்ப அதே மாதிரி தான். இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ கேங்ஸ்டர் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நார்மல் இதாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி வைக்கிறது தான் வித்தியாசப்படுத்துறதுக்காக அப்படின்னு இல்லாமல் ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கலான்னு தான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன உடனே குமாருக்கு ஏற்புடையதாக இருந்தது அந்த கதை. அவர் அதை படித்த உடனே அதே மாதிரி திரும்ப சேம் ரிப்பீட் சீன் மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். சரி இப்போ படிச்சுட்டு வாங்க அப்படின்னாரு. இது ரொம்ப கம்மியான இதை தான் பேஜஸ் இருக்குனால அவர் வந்து சரி இப்போ படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார். அப்போ நான் வந்து பண்ணும்போது ஃபுல் கிளைமேக்ஸ் வந்து ஃபுல்லாக எழுதலை. அந்த கிளைமேக்ஸ் எப்படி போகும்னு மட்டும் எழுதியிருந்தேன் நான். இந்த மாதிரி இது வந்து ஹெய்ஸ்டாக மாறும் அப்படின்ற மாதிரி அது மட்டும் பெருசாக எழுதாமல் இருந்தேன். அவர் படித்து முடிச்சுட்டு இது சூப்பராக இருக்குது, இது பண்ணலாம், டெஃபினட்டாக இது வந்து 1 crore பண்ணக்கூடிய இதுதான், நீங்கள் ஸ்கிரிப்டை மட்டும் ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்லுங்கள், ஆரம்பிச்சிடலான்னாரு. அதே மாதிரி ஸ்கிரிப்டை அடுத்த ஒரு 4-5 டேஸ்லேயே முடிச்சுட்டு போய் திரும்ப கொடுத்ததுக்கப்புறம் செட் அண்ட் தென் இம்மீடியட்லி ஸ்டார்டட். அது இம்மீடியட்டாக நடந்துச்சு. அது ஒரு மாதிரி பிளஸ்ஸிங்காக தான் இருந்துச்சு டக்குன்னு. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருந்த நேரத்தில் அவர் வந்தார். அவர் வந்து அந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் எவ்ரிதிங் ஸ்டார்டட் ஹேப்பனிங். அந்த வெற்றி என்ன மாதிரி சேஞ்சஸ் கிரியேட் பண்ணிட்டோங்க லைஃப்பில்? அது இன்னும் அது ஒரு எமோஷ்னலான மொமெண்ட் தான் அது. ஏன்னா நம்ம அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோமா அப்படின்றது, படம் சினிமா அப்படின்றது வந்து தள்ளி ஒரு மாதிரி பெருசாக பார்த்த ஒரு விஷயம். அது வந்து எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம ஒரு கதை எழுதி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நடிக்க வச்சு அதை வந்து இப்போ யூடியூப்பில் பார்த்து இப்போ சொல்கிறாங்களே அந்த மாதிரி யூடியூப்பில் அப்போ வந்து யூடியூப்லாம் போட்டிருக்கேன் நான். போடும்போது அப்போ வியூஸ்லாம் பார்த்துட்டே இருப்போம்ல, பார்த்துட்டு அதில் வந்து யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஒரு கமெண்ட்டே பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்கும். யாரோ எங்கே இருந்தோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யாரோ பார்த்துருக்காங்க,
படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிற போதெல்லாம் அது ஒரு இதை கொடுக்கும். ஸ்லோவாக நாளே இயக்குனர் பார்க்கும்போது அப்போ வந்து இந்த ஃபேஸ்புக்கிலலாம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஷார்ட் ஃபிலிம் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசும்போதெல்லாம் நம்மளுக்கு ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சந்தோஷம். அப்படி இருக்கும்போது வந்து அந்த பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீமாக தான் இருந்துச்சு. நம்ம பண்ணுற படம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து வரணுன்றது அந்த மொமெண்ட் தட் கேவ் அ பிக் என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், அது மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸும் அடுத்ததுக்கான ஒரு புஷ்ஷும் கொடுத்துச்சு. அது நண்பர். என் பேர் சங்கமித்ரன், சென்னையிலேருந்து பேசுகிறேன். சார், முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு பிடிச்ச நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதில் பிடிச்சது நம்ம தலைவர் படம் தான், பேட்டை தான். எல்லாருமே வந்து இந்த ரெஃபரன்ஸ்ன்றது வந்து இப்போதான் ரீசெண்டா தெரியுது. நீங்க அப்பவே நீங்க பண்ணிருக்கீங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு, பாஷா படம் ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு. அதுல அந்த படத்துல நடந்த ஒரு எதனா ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? இல்லை, அந்த பாஷா ரெஃபரன்ஸே வந்து அந்த உள்ளே அதுவே வந்து ஃபஸ்ட்டு தலைவர் வேணான்னு சொன்னார். அவர் அந்த ஏன்னா அது எப்படின்னா, நான் வந்து ஒரு பேக் எண்டில் வந்து அப்படியே ஒரு ஃபேனாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பேன் அந்த சீன். ஏன்னா ஸ்கிரிப்டில் அது மெயினாக ஸ்கிரிப்ட்லேயே வந்து எழுதும் போதே ரெஃபரன்ஸ் வச்செல்லாம் எழுதலை. ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஸ்கிரிப்டாக மட்டும்தான் இருந்துச்சு. அது ஷூட் பண்ணும்போது திடீர்னு பார்க்கும்போது சில இடங்களில் தோணும் போது சார் அப்படி பண்ணுங்களேன் அப்படின்லாம் சொல்லுவேன். சில நேரத்தில் பார்ப்பார், எதுக்கு அப்படின்னு கேட்பார். இல்லை சார் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். அப்புறம் அந்த உள்ளே அப்படின்றது சொல்கிறப்போ அவர் வந்து வேணாமே, எதுக்கு பாஷா அது நான் ஞாபகப்படுத்த வேணாமே அப்படின்னாரு. சார் பரவாயில்ல சார், சொல்லுங்கள் சார், வேணாட்டே டப்பிங்கில் கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் அவர் பண்ணிவிட்டு அப்புறம் டப்பிங்கில் டைலாக் மாற்றலான்னு சொல்லி உள்ளே போடான்ற மாதிரி ஏதோ ஒன்று மாற்றினார். ஐ திங்க் அது இருக்கும் அவர்கிட்ட வந்து. ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஹி ஆல்சோ ஸ்டார்டட் என்ஜாயிங். அதாவது வந்து இந்த ரெஃபரன்ஸ் என்ஜாய் பண்ணுறத விட அவர், ஏன்னா நம்ம வந்து அவரை அந்த பழையதுக்கு புஷ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அவர்கிட்ட கொஞ்சம் வந்து அந்த ஒரு, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் கபாலி காலா பண்ணியிருந்தார், விச் இஸ் லைக் டோட்டலி ஸ்கிரிப்ட் ஓரியன்ட். அந்த கபாலியும் சரி காலாவும் சரி அந்த ஸ்கிரிப்ட் ஓரியன்டாகவே அவர் இருப்பார். அந்த காஸ்டியூம் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஏஜுக்கான அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல்ல. இப்போ நம்ம அது வந்து மாற்றணும்ல. அது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமேட்டு வந்து சார் இதெல்லாம் பண்ணணும். ஹி ஆல்சோ ஸ்டார்டட் என்ஜாயிங் தட். அது அதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி ஜிகர்தண்டா 2 சான்ஸே இல்லை சார். தேங்க்யூ. சரியான படம் சார். அந்த எஸ்.கே. சூர்யா சாரா இருக்கட்டும், இல்லைன்னா லாரன்ஸ் சாரா இருக்கட்டும், எப்படி சார் இது உங்களோட படம்லாம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் சார். அதாவது நீங்க கடைசியில வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுப்பீங்க. நான் எல்லாமே அந்த படத்தை நான் பாத்துருக்கேன். அந்த கடைசியில ட்விஸ்ட், அது பிஸாவா இருக்கட்டும், இல்லன்னா ஜிகர்தண்டா 2 இருக்கட்டும், ரீசெண்ட் மூவியா கூட இருக்கட்டும், பட் அந்த கடைசி ட்விஸ்ட் இருக்குல்ல, அதுதான் சார் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். ட்விஸ்ட் வைக்கணும்னு நான் பண்ண ஒரே படம் வந்து பீட்சா தான். ஆக்சுவலி பீட்சாவில் தான் வந்து எண்டில் இருந்து ட்விஸ்ட்னா அதுதான். அதாவது வந்து இது பேயே கிடையாது அப்படின்ற மாதிரி அது ஒரு வர்றது வந்து ட்விஸ்ட்டு தான். பட் ஜிகர்தண்டாலாம் வந்து அது வந்து ஒரு ஜிகர்தண்டாவில் வந்து பெரிய ட்விஸ்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து அது என்னென்னா, ஸ்லோவாக வந்து இப்போ வந்து ஒரு சேஞ்சிங் ஆஃப் ட்ராக்ஸ் மாதிரி தான். அதாவது வந்து ஒரு கேங்ஸ்டர், ஒரு ஃபில்ம் மேக்கர், பட் ஸ்லோவாக வந்து இவன் இந்த பக்கமும் அவன் இந்த பக்கமும் சாஞ்சு வர மாதிரி அந்த ஒரு சின்ன தின் லைன் தான். அதாவது இந்த கரைக்கு அந்த கரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுற போது தான் ஒரு கேங்ஸ்டர் வந்து மோர் டுவர்ட்ஸ் ஃபில்ம் மேக்கிங் வருவான். அந்த ஃபில்ம் மேக்கராக போனவன் வந்து மோர் டுவர்ட்ஸ் அவனுக்கு அந்த ஒரு கேங்ஸ்டர் ஜோனுக்கு போவான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இறைவிலலாம் டெஃபினட்டாக இட் இஸ் நாட் ட்விஸ்ட் பேஸ்ட், அது வந்து மோர் ஆஃப் ட்ராமா அந்த மாதிரி தான். பட் ஆனால் அப்படி ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து அது வந்து ட்விஸ்ட் என்ன, இந்த படத்தில் என்ன ட்விஸ்ட், அப்போ அதுவே ஒரு ப்ரெஷர் ஆகுது. இப்போ ஆனால் ட்விஸ்ட் வச்சு பஞ்ச் டைலாக் மாதிரி ட்விஸ்ட்டு வச்சு எழுதுறது கிடையாது. பட் ஆனால் அந்த ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி இல்லாமல் இருக்கணும்னு பார்ப்பேன் நான். அதாவது வந்து ஈவன் இன் அ சீன் ஆல்சோ, ஒரு நார்மல் சீனாக இருந்தாலுமே அந்த சீனுக்குள்ளே வந்து மோராக ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இல்லாமல், அது வந்து ப்ரெடிக்டபிலிட்டி வித்தின் த சீன். அதாவது வந்து ஈவன் இந்த ஸ்டேஜிங் ஆல்சோ, ஒரு சீனை நம்ம ஸ்டேஜ் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து ஒரு ப்ரெடிக்டபிளாக இல்லாமல் இந்த ஸ்டேஜுக்கு இந்த இதுக்கு இந்த ஷாட் தான் வைப்பாங்க, இந்த இதுக்கு வந்து இந்த கேமரா பின்னாடி போகும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் ஏன்னா நம்ம அவ்வளோ படங்கள் பார்த்துருக்கோன்றப்போ சப்கான்ஷியஸாக ஒன்று இருக்கும்ல, அந்த ப்ரெடிக்டபிலிட்டி கூட பிரேக் பண்ணலான்ற மாதிரி மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சு ஷாக் கொடுத்துடணுன்ற மாதிரி எழுதுனது இல்லை. பட் அதுவாக அப்படியே வந்து அமைஞ்சிருது சில இடத்துல. ஆனால் அதுக்கு எதுக்கு சார் கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க? அந்த ஆக்டர் தான் நாங்கள் எடுத்து பண்ணோம் அப்படின்ற அந்த இதையே சார். ஜிகர்தண்டா XX ஸ்டோரி வரப்போ அது வந்து மோர் ஆஃப் ஒரு அந்த வெஸ்டர்ன் கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட வெஸ்டர்ன் ஸ்டைல், அந்த கௌபாய்ஷ் அந்த ட்ரீட்மெண்ட் வேணுன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா வந்து எனக்கு யூஸ்வலாக கிளின்ட் ஈஸ்ட்வுட் படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேன் வித் நோ நேம், யாருன்னே தெரியாத ஒருத்தன் ஒரு ஊருக்கு வருவான், அந்த ஊரோட பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அவன் போயிடுவான் அப்படின்ற மாதிரி. இல்லை அதில் இறந்துருவான், இல்லைனா அந்த ஊரோட பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணி போவான். அதுதான் கிளின்ட் ஈஸ்ட்வுட் படத்தோட ஃபார்மேட்டு. XX ஃபார்மேட்டுமே அதுதான். அதாவது ஆனால் அது சினிமாக்காக வருவார் அவர். அதுதான் ஜிகர்தண்டாவோட
அந்த ஒரு விஷயம் உள்ளே வந்தது. ஒரு படம் எடுக்கணுன்றதுக்காக ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஊருக்கு வந்து அந்த ஊரோட பிரச்சனையை தன் பிரச்சனையை ஏற்றுக்கிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக உயிரே விடுற ஒரு ஆள் அப்படி தான் அங்கே கேரக்டர்னால அது மோராக ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட் கனெக்ட் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம விஷுவலாகவே நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பர்டிகுலர் கேங்ஸ்டர் வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஃபேனாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது வந்து நம்ம 70s மதுரை ஆக்சுவலி அப்படி நான் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தா 70s மதுரையில் டைமில் கிளின்ட் ஈஸ்ட்வுட் படங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருந்திருக்கு. அப்போ வந்து நிஜமாகவே வந்து ஒரு சில தியேட்டர்லாம் வந்து இந்த கௌபாய் படங்கள் அப்படின்றத அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டமும் அது அந்த ஃபேன்லாம் இருந்திருக்காங்கன்றனால கொஞ்சம் லிட்டில் ஃபிக்ஷனலாக ஆட் பண்ணி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி அந்த கேரக்டரை அந்த மெயின் அல்லிய சீசர் கேரக்டரே வந்து ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட ஃபேன். அது ஏன் ஃபேனாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஒன்று யோசித்தோம். அவர் வந்து இங்கே ஷூட்டிங்க்கு வந்தார், மேலக்கோயில்குடிக்கு வந்து அவர் ஷூட்டிங் வந்தாருன்ற மாதிரி ஒரு கதையெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ண முடியும்ல, சினிமாவில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணு இல்ல ஆனா நல்லா பண்ணிருக்கீங்க சார். அந்த பெர்ஃபெக்ஷனா இருந்துச்சு. क्वेश्चन கேட்க முடியாது. அந்த லாஜிக் எல்லாமே அந்த ஒரு இடத்துலயே ஃபில் ஆயிருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இப்போ இந்த மாதிரி இது ஃபில் ஆகணும் அப்படின்னு அந்த இப்போ யோசிக்க மாட்டாங்க. ஒரு ஆடியன்ஸா இருந்து யோசிக்க முடியாது. என்ன இது சம்பந்தமே இல்லாம பண்ணிருக்காங்க அப்படின்றது அந்த யோசனையே வரல அந்த படம் பார்க்கும் போது கூட. ஆனா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், உங்க ஸ்டைல மட்டும் மாத்திடாதீங்க. இதே மாதிரி படம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க படம் வந்து சான்ஸே இல்லை. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம். தேங்க்யூ ஸோ எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நீங்க மறுபடியும் தலைவரோட ஒரு படம் எடுக்கணும்ன்றதுதான் ரொம்ப ஆசை எனக்கு. எனக்கும் ரொம்ப ஆசை. ஹோப்ஃபுல்லி நடக்கும், பாப்போம். கண்டிப்பா சார், நான் ரொம்ப விஷ் பண்றேன், நான் ப்ரே பண்றேன். கண்டிப்பா நீங்க அடுத்த படம் தலைவர் எடுத்தே ஆகணும் சார். பிகாஸ் யூ ஆர் த ரைட் பர்சன். நீங்க தலைவரை வந்து சாதாரணமா பார்க்கல, நீங்க டாப்ல இருந்து கீழே வரைக்கும் அவர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம்ஸா பார்த்திருக்கீங்க. ஒரு உண்மையான ஃபேன் பாய் நீங்க தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எந்த படத்துலையாவது ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணியிருக்கா? யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஐ வுட் ஹவ் பீன் எக்ஸாக்டாக அந்த ஆஃபீஸ் வந்து கோடம்பாக்கம் தான். அந்த கோடம்பாக்கம் லிபர்ட்டி தேட்டர் பக்கத்தில் தான். கோடம்பாக்கம்னா கோடம்பாக்கத்தில் தான் அந்த என் ஜேர்னியை ஸ்டார்ட் ஆச்சு அந்த இடத்துல. அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு எடுத்தது தான் வந்து துருன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த மாதிரி தான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், இல்லை ஒருத்தர் விஜய் சேதுபதினு ஒருத்தர் இருக்கார், ஷார்ட் ஃபிலிம் தான் நிறையா பண்ணியிருந்தார். அப்போது ஃபீச்சர் ஃபிலிம் அப்போ கண்டிப்பாக அவர் அந்த ஃபஸ்ட்டு படம் அவர் கிடைக்கல. பட் ஆனால் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் நடிச்ச ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே ரொம்ப சீரியஸான ஷார்ட் ஃபிலிம். பீஸா ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ஒரு தடவை நான் கதிரேசன் சாரை மீட் பண்ணேன் சன் டிவி ஆஃபீஸில். அந்த பீஸா ப்ரமோஷனுக்கு போயிருக்கப்போ அவரை மீட் பண்ணிவிட்டு அவர் வந்து